பகவத்கீதையில பகவத்கீதையில 2:16 சத்துனா என்ன அசத்துனா என்ன அத சொல்றாரு. சத்துங்கிறது எப்பவுமே இருக்கிறது, அதனால சத்தியம் அப்படிங்கிற வார்த்தை வருது. சத். அசத்துங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இல்லாது. இதைத்தான் அவர் சொல்லும் போது அபாவம் அப்படிம்பாரு. அசதோ வித்தியதே பாவ அபாவ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பாவங்கிறது என்ன எதை குறிக்கும்னா, முதல்ல இல்ல, அப்புறம் இருக்குது, அப்புறம் இல்ல. 3 நிலைமை இருக்கு. முதல்ல உள்ள இல்லைக்கு அது ஒரு தினசு, இருந்து திரும்ப இல்லாம போகுது, அது ஒரு தினசு. அப்பாவால இந்த ரெண்டு இன்மை இருக்கு. அப்போ நடுவுல கொஞ்சம் இருப்புங்கிறது இருக்கு. அதனாலதான் அசத்த அப்படிங்கிற அசத்துங்கிறது ஆங்கிலத்துல அசட்டுன்னு அதெல்லாம் வச்சு வந்து இல்லாததுன்னு சொத்துக்களுக்கெல்லாம் அசட் அப்படின்னு பேரு. ஆத்மா மட்டும்தான் சத்து. ஆத்மாவுக்கு தொடர்புடைய அத்தனையும் சத்து தான். அதனாலதான் சம்பாத்தனம் பிரம்மஹவி அந்த ஸ்லோகத்தை நான் சொல்றோம். எல்லாம் பிரம்மத்தோடைய தொடர்புடைய அத்தனையும். பிரம்மம்னா அந்த இடத்துல வேதங்கள் படி பரபிரம்மத்தை குறிக்கும். இறைவனோட தொடர்புடைய அத்தனையும் சத், அதாவது சத்தியத்தை நோக்கி இருக்கு. உலகம் இல்லைங்கிறது யாருக்கு? நமக்குத்தானே ஒழிய அது எப்பவுமே இருக்கு. ஏன்னா அது இறைவனுடையது, அதனால எப்பவும் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தொடர்பு முன்னாடி 50 வருஷத்துக்கு நாம இல்லை, பின்னாடியும் 50 வருஷத்துக்கு பின்னாடி நாம இல்லை. அதனால அதுக்கு அசத்துன்னு எந்த தொடர்பு நமக்கு, அதாவது நிலையானதுக்கு நீடிப்பு உண்டு, நிலையற்றதுக்கு நீடிப்பு இல்லை. அதுதான் அதோட அர்த்தம். அர்ஜுனருக்கு நான் பிச்சைக்காரனா போறேன் அப்படின்னு பேசலாம் அர்ஜுனன். காரணம் அவனுக்கு அபிமானம் இருக்கு. அபிமானம்ங்கிறது எப்படின்னா, நான் ஒரு பெரிய ராஜவம்சம், எங்க அம்மா ரொம்ப சிறந்தவங்க, பாராட்டுக்குரியவங்க, நாங்க 5 பேருமே உயர்ந்தவங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து சொந்த குடும்பத்துல உள் விவகாரத்துக்காக சண்டை போட்டுது ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டா எதிர்காலத்துல உலகம் என்ன பேசும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இது உடல் சார்ந்த வருத்தம். ஒரு நாடு அப்படின்னு ஆயாச்சுன்னா அந்த நாடு தெய்வீக பார்வையில தான் அதை பார்க்கணும். சில சச்சிதானந்த பக்தி வினோத் தவிர அப்படி சொல்றாங்க, இது கண்ணன் பிறந்த பூமி, காமன் பிறந்த பூமி, அவதார புருஷர்கள் இருந்த ஸ்தலம். இந்த இடத்த அவங்க நிமித்தமா நீங்க நேசிக்கணும். அவங்கள மறந்து நீங்க எதை நேசித்தாலும் அது மிருக மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாரு. அவங்கள மறந்து, மனைவி இருக்காங்களா, பிள்ளைகள் இருக்காங்களா, பெற்றோர் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே கண்ணனை நினைக்கிறதுக்காக தரப்பட்டவங்க, கண்ணனுடைய சேவைக்காக தரப்பட்டவங்க. அந்த ரீதியில நினைங்க. அப்படி இல்லாத போது உங்களுடைய தொடர்பு அத்தனையும் மிருகங்களுக்கு ஒப்பானது அப்படிங்கிறாரு. அப்ப அசத்து விஷயங்கள்ல அவன் நிறைய புரிஞ்சிக்காம தத்துவம் பேசுறான். ஆனா இங்க யார் தத்துவ தரிசினேன்னு பெருசா சொல்லிடுறாரு. வித்தியதே பாவ அபாவ வித்தியதே உபயோர் அபி கிறிஸ்டோ அந்த பனையோர் தத்துவ தரிசினே. உபயோர் அபின்னா இந்த இருமைகளை, எது நித்தியம் எது அனித்தியம், இந்த இருமைகளை கண்டவங்க இப்படி கணிக்கிறாங்க. எது எப்படி கணிக்கிறாங்க? நிலையானது எது, நிலையற்றது எது, இதை பத்தி கணிக்கிறாங்க. அப்போ ஏன் மாத்தி புரியுது? அதுக்கு காரணம் அபிமானம் அப்படிங்கிற. இந்த அபிமானம் எப்படின்னா, அது சின்ன சின்ன விஷயத்துல அப்படி வளர்ந்து எப்படி குருவிகள்லாம் மரத்துல தங்கும்போது எச்சம் போடும்,
அப்புறம் அது வம்சமாவே வாழ்ந்து வாழ்ந்து எச்சம் போட்டு அது ஒரு மேடா மாறி இந்த மாதிரி அபிமானம் வந்து இப்ப அப்படிதான் அப்படி ஒப்பிடும். எப்படி சொல்லலாம், ஒரு குழந்தை, ஒரு அம்மா இருக்கா, அவளுடைய குழந்தை வந்து ஒரு திண்டுல இருந்து கீழே விழுந்துட்டா அவளுக்கு உயிரே போன மாதிரி அப்படி பதறி ஓடுறா. அவ்வளவு ஸ்பீடா ஓடி போய் குழந்தைய படக்குன்னு தூக்குறாங்க. இதே பக்கத்து வீட்டு குழந்தை விழுந்ததுன்னா அவளுக்கு அந்த ஸ்பீட் வராது. ஏன்னா என்னுடையது, எனது அந்த அபிமானம். இது படிப்படியா வளர்ந்து வளர்ந்து எனது வந்து பெருக்கு போயிடும். எனது பெருக்கும் போது நான் வந்து தடிச்சிடும். அப்போ வந்து கண்ணுல வந்து குருட்டுத்தனம் வந்துடும். எதை பார்த்தாலும் ஆணவமா பார்ப்போம், கர்வத்தோட பார்ப்போம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவன் வந்து சொல்றான், நான் பிச்சை எடுத்துடலாம் அப்படிங்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கேவலம். அவனுக்கு அதோட கேவலம் சொந்தக்காரங்களை கொள்றது அப்படின்னு அவன் மனசுல படுது. பொதுவா பிச்சை எடுக்கிறதுக்கு வெட்கப்படுறவங்க தான் பிச்சை எடுக்க வெட்கப்படுறது. அடுத்து நான் ஏன் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற திமிர் வந்துடும். அந்த வெட்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது. அப்படி மாறிடுது. நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும், அதுக்கு வேற ஒரு வழி இருக்கேன்னு சொல்லி யாரு இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கோ அவன் வந்து திருடனா மாறிடுவான். பிச்சை எடுக்கிறதுக்கு வெட்கப்படுறவனும் சரி, அதுல நான் ஏன் பிச்சை எடுக்கணும், நான் நேரடியா திருடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவான். திருடுறதுக்கு தைரியமே இல்லை ஒருத்தனுக்கு. அப்போ அவன் என்ன செய்யறான், அவன் பிச்சை எடுக்கிறான். ஆனா இந்த ரெண்டு நினப்பும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒருத்தனுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கும் நினப்பு இருக்கு, திருடுறதுக்கும் நினப்பு இருக்கு. அந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அந்த நினப்புள்ளவன் தான் லஞ்சம் வாங்குறான், இந்த அரசியல்வாதியா மாறிடுவான் போல, அப்படி ஆயிடுறான். அப்ப இவன் வந்து அர்ஜுனன் வந்து கூச்சம் இல்லாம, நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவன், அந்த அபிமானம் கூட எனக்கு அவசியம் இல்லை, நான் வந்து பேசாம யாச்சகம் பெற்று வாழ்றேன், அதுவே எனக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பேசலாம். அதனாலதான் கெப்சர் வந்து இந்த வார்த்தையை போடுறாரு. தத்துவவாதிகள்லாம் எப்படி கணிக்கிறாங்கன்னா, சத் அசத் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நிலையானது எதுவோ அது வந்து எப்பவுமே நீடிக்கும், நிலையற்றது எதுவோ அது வந்து நீடிக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுகள்கிட்ட டீலிங் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க, கணிக்கிறாங்க அப்படிங்கிற. நான் சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் அந்த இடத்துல சொல்லலாம். அவன் வந்து இன்னும் அவரை பகவான்ங்கிற நினைப்பு கொண்டு வரல. அந்த மாதிரி அடையாளம் அவனுக்கு இன்னும் உணர்த்தப்படாம இருந்துச்சு. அதனால வந்து அவன் யார பெரியவங்களா நினைச்சு பேசுறானோ அந்த பெரியவங்களுடைய கணிப்பு தான் இது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவன் மண்டையில உரைக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு. பொதுவா நமக்கு வந்து குணம் நல்லதா இருந்தா கூட சகவாசம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. சத்சங்க சகவாசம், அந்த அப்பதான் அந்த சத் அசத் அதுல இருந்து நமக்கு வித்தியாசம் தெரிய வரும். இதுல நமக்கு குணத்தை நிர்ணயிக்க பாகவதத்துல வந்து படிக்கிற புத்தகங்கள், குடிக்கிற தண்ணீர், அப்புறம் வச்சிருக்கிற சகவாசம், பெற்ற உபதேசம், அடுத்து காலம், பிறகு செய்யற செயல்கள் கர்மம், பிறகு பிறவி, அப்புறம் உச்சரிக்கிற மந்திரங்கள், அப்புறம் என்ன மாதிரியான நினைப்போட இருக்கிறோமோ அந்த நினைப்பு, அப்புறம் அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் குணத்தை வந்து நிர்ணயம் பண்ணுது. இதுல வந்து ஜென்மா வந்து ஒரு பங்கு தான் அந்த பங்குல. ஃபைபர் நம்ம பிறவி அடிப்படையில முடிவெடுக்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போ குணத்தை நிர்ணயம் பண்ண அந்த 10 இருக்க இதுல ஒருத்தர் சாதுக்கள் சகவாசம் வச்சுக்கிட்டாரு. அப்ப இந்த குணம் வந்து தெளிவடையும். இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாருக்கும் தெளிவில்லாத போது அது கலங்கத்தோட கலங்கி இருக்கிறதுனால அந்த கலக்கம் இருக்கு. கலங்கி இருக்கு, அதனால கலங்கமா அழுக்கடைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா தெளிவுபடும் போது சாதுக்கள் வந்து வடிகட்டிடுவாங்க. அதனாலதான் அவங்க பரிவுராஜகாச்சாரியா, பரமஹம்ச அப்படின்லாம் பேரு. விரட்டி விரட்டி சுத்தி சுத்தி வந்து பரமஹம்ச, அது வந்து வடிகட்டும் ஹம்ச பரம. அது மாதிரி இவங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற தீயதுகளை எல்லாம் வடிகட்டிடுறாங்க. அப்போ வந்து சத்து மட்டும் எஞ்சி நிற்கும். எப்படி ஒரு சிலை வடிக்கிறவன் முதல்ல நேரம் சிலையை வடிக்க மாட்டான், தேவையில்லாதெல்லாம் நீக்கிக்கிட்டே இருப்பான்.
அப்போ மிச்சமாகிறது பிகர், அந்த உருவம் வந்து மிச்சமாகுது. இதே மாதிரி உள்ளம் வந்து கள்ளம் இல்லாததா இருக்கணும். அதுக்கு வெளியே இருக்கிற விவகாரங்களை எல்லாம் செதுக்கி 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 அந்த அனர்த்தங்கள்லாம் நீக்கும் போது, எது பஜனையால சாதனையால அனர்த்தங்களை நீக்கும் பொழுது, அப்போ அந்த எஞ்சி நிக்கிறது பார்த்தாச்சு. எதுன்னு பார்த்தாச்சுன்னா, நான் பகவானுடைய தாசனுக்கு தாசன், நான் பகவானுக்கு தொண்டன், அது வந்து எஞ்சி நிற்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த நித்தியத்தன்மை எது, நித்தியம் இல்லாதது எது, அதெல்லாம் புரிய வரும். இதைத்தான் வந்து அந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து அவனுக்கு உணர்த்துறார். தத்துவதர்ஷினிங்கிறது தத்துவ ஞானிகள், கண்டவர்கள், அதை உணர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம்.